ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சென்டட் ரோஸ், காஷ்மீர் ரோஸ். ஸோ இந்த செடிகள்லாம் பூக்கள் நல்லா பெருசாக நல்லா பூத்துருக்கு இல்லையா, நிறைய மொட்டுக்கள் இருக்குது இந்த கிளைகளில். ஸோ இந்த செடியெலாம் நல்லா வளருது. காரணம் வந்து இவ்வளோ நாள் வந்து வெயில் கம்மியாக இருந்தது, அதனால் பூக்கள் நல்லா பெருசாக பூத்துது, நிறைய மொட்டுக்கள் வச்சுது. இனிமே வர்ற காலம் வந்து வெயில் அதிகமாக இருக்கிற காலம். ஸோ இந்த வெயில் காலத்துலேயுமே நம்ம செடிகள் இந்த மாதிரி பூத்து குலுங்கிறதுக்கு, மொட்டு கருகாமல் இருக்க ஒரு பெஸ்ட்டு உரம் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் போன வருஷத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெயில் காலம் வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட். எனக்கு வந்து இந்த வெயில் காலம் வந்தாவே முதல்லலாம் ரொம்ப தளிரே வராது, மொட்டுலாம் அப்படியே கருகி போயிடுச்சு. ஸோ இந்த உரம் கொடுத்தோன்னே செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 7 days ரோஸ் பாருங்கள், 10 மொட்டு வச்சுருக்கு, எவ்வளோ தளிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஒரு கிளையிலையுமே எனக்கு பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து வேரில் வந்து நல்ல உரம் கொடுக்கறது தான். இப்போ ஒரு செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா ரூட்டு நல்லா இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த செடியெல்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னா காரணம் வந்து வேர் தான். ஸோ வேருக்கு நல்ல சத்துள்ள உரமாக கொடுத்தோன்னே தான் அந்த செடி நல்லா வளரும், மொட்டுக்கள் பெருசாக வரும், பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடியில் தான் எனக்கு மொட்டுக்கர்கள் வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த 2 கலர் வரும், எல்லோ கலராக இருக்கும், அதுக்கப்புறமா பூத்ததுக்கப்புறமா ஆரஞ்சு கலராக மாறும் இந்த செடியில் தான். ஸோ இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் நிழலான இடத்துலையும் வச்சுருந்தேன் அந்த செடி, அப்படியுமே எனக்கு மொட்டுக்கர்கள் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிலில் வச்சா தான் மொட்டுக்கர்கள் வரும், நிழலில் வச்சா வராது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து உரம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வேருக்கு கொடுக்கணும். வேருக்கு கொடுத்தா தான் செடி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த உரம் வந்து இன்னொரு செடி, மல்லி செடி இருக்கு இல்லையா, மல்லி செடியில் இலைகள்லாம் மஞ்சளாக இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற உரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பச்சை பசேல்னு நல்லா சூப்பராக இருக்கும். மல்லிக்குமே நல்ல ஒரு சத்துள்ள உரம் தான். அது வந்து இந்த MHC+ இந்த உரம் தான். இது வந்து என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். போன வருஷம் ஃபுல்லாக இந்த உரம் தான் நான் மாதம் ஒரு தடவை போட்டு விடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது செடியோட வளர்ச்சி. இலை வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும், மொட்டுக்கர்கள் நுனிக்கர்கள் எதுவுமே வராது. ஸோ இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு நான் வந்து இந்த மருந்து பாட்டில் மூடியில் வந்து கீழே பாருங்கள் 1 ml அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்கலை. 10 லிட்டர் தண்ணிக்கே நம்ம வந்து கம்மியான அளவு எடுத்தால் போதும். அந்த மூடி காட்டணும் இல்லையா, 10 ml எடுத்தால் போதும். ஸோ 1 லிட்டர் தண்ணினோன்னா 1 ml அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் கலர் ஆயிரும். இதை வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், வேர் ரொம்ப சூப்பராக வளரும். உரம் வந்து நான் பல்லாவரம் சந்தையில் 40 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த உரம் கிடைக்கல அப்படின்னா ஆசிட் உரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போடுங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹியூமிக் ஆசிடும் இதே அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு தரும். அது மூடாக்கும் போட மாட்டேன், ஃபுல்லாக இந்த உரம் தான் நான் கொடுத்தேன். செடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கட்டிங்ஸ், இது எல்லாமே கட்டிங்ஸ். இந்த கட்டிங்ஸ்க்குமே நான் இந்த உரம் தான் கொடுக்குறேன். ஏன்னா கட்டிங்ஸும் இப்போ தான் செடி வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு, வேரெல்லாம் பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதே ஃபேரி ரோஸ், இதோட கட்டிங்ஸ் தான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த கட்டிங்ஸு. ஸோ அந்த ஃபேரி ரோஸோட கட்டிங்ஸ். ஏன்னா இது வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா, இப்போ தான் வேர்லாம் பிடிச்சிருச்சா, வேர் பிடிச்சதுக்கப்புறம் இந்த உரம் கொடுக்குறேன் நான். கட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன், எல்லா செடிக்கும் கொடுக்கலாம், சூப்பராக வளரும் செடி. அளவு மட்டும் நீங்கள் 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 10 லிட்டருக்கு 10 ml எடுத்துக்கோங்க. இது வந்து காஷ்மீர் ரோஸ். இப்போ நம்ம கையை வச்சு கட்டுற பாருங்க, இது வந்து காஷ்மீர் ரோஸ். அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்கிறது 7 days ரோஸ், அது ரெண்டுமே 7 days ரோஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து போன மாதம் கட்டி February மாதம் வச்சேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு தளிர் வந்திருக்கு. அது மாதிரி மல்லியும் தளிர் வந்திருக்கு. பன்னீர் பட்டன் ரோஸ் இருக்குது இதில். அது மாதிரி பேபி செம்பருத்தி, அதுக்கப்புறம் சாதாரண சாமந்தி செடி எல்லாமே இந்த குட்டி குட்டி கவரில் வச்சுருக்கேன். ஸோ மல்லி எல்லாமே ஒரு 40 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் நல்லா தளிரே வருது. இவ்வளோ நாள் வந்து வேர் பிடிக்கவே டைம் எடுத்துருச்சு, இப்போ தான் கொஞ்சம் வேகமான ஒரு வளர்ச்சி இருக்குது. அதனால் இந்த செடிக்கும் கொடுக்குறேன். ஏன்னா ரூட் நல்லா இருந்ததுன்னா செடி வந்து நல்லா வேகமாக வளரும். ஸோ அந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே சாமந்தி தான், ஃபுல்லாக சாமந்தி, பிங்க் கலர், ஒயிட் கலர் எல்லாமே திருப்பி கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் பார்க்குறது இது வந்து இந்த செடி பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சது, அந்த பிளாக் கலர் தொட்டியில் இருக்கிறது. ஜாதி வந்து இந்த தடவை நான் 2 கட்டிங்ஸ் தான் வச்சேன். ஸோ போன வருஷம் 12 கட்டிங்ஸ் வச்சேன். ஸோ இந்த வருஷம் வந்து 2 தான் வச்சேன் நான். இந்த நல்லா அழகாக தளிரும் வந்துருச்சு. ஸோ
ஸோ இனிமே வந்து எந்த கட்டிங்ஸுமே வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெயில் வந்துருச்சா, ஒரு கிளை நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாவே வெயில் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால அந்த குச்சி வந்து காய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நான் ஜனவரி மாதத்துக்குள்ளேயே போட்ட கட்டிங்ஸ் தான் எல்லாமே. ஸோ ஜனவரி பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருச்சு, மார்ச் வந்துருச்சு. இனிமேல் வந்து கட்டிங்ஸ் போட்டால் அவ்வளோவா வளராது, அந்த வெப்பக்காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குச்சி வச்சிங்க அப்படின்னா செடி வந்து காய்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மல்லிக்கும் நீங்கள் ஊற்றி விடலாம். ஸோ மல்லி வந்து நான் கட்டிங்ஸ் போட்டேன் இல்லையா, இதுலேயே தளிர் வந்திருக்கு. இதுக்கும் நான் வந்து இந்த உரம் கொடுக்குறேன். எல்லா செடிக்கும் நான் இந்த உரம் கொடுத்துட்டேன். இதோட ரிசல்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் காட்டுறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு வேகமான வளர்ச்சி இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது கூட வந்து தொட்டாசிரிங்கி விதை போட்டேன், அதில் வந்து ஒரு 3 செடி இதில் இருக்குது பாருங்கள். ஸோ போர் அடிச்சதுன்னா தொட்டாசிரிங்கி கூட விளையாடிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இந்த உரம் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. கத்தாழை வந்து ஒரு இதழ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சி அது கூட 5 மடங்கு தண்ணி கலந்து அதை செடிங்களுக்கு கொடுங்க. செடி வந்து சூப்பராக வளரும். இந்த உரம் என்ன எஃபெக்ட் தருமோ அதே அளவு கத்தாழை உங்களுக்கு எஃபெக்ட் தரும். காலம் வந்தவை நான் வந்து திரவ உரம் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஒரு வாரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிற உரங்கள் தவறாமல் கொடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி பூக்கள் பூத்து குலுங்கும், இலைகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.